கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாலே கூட சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளில் ஒரு அழைப்பு கொடுத்து பிதாவிக தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் துத்தரிக்கவும் இந்த நேரத்தை தந்ததற்கு நாம் நன்றியும் துறையும் சோதனையும் எடுத்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சபை அன்பின் வாழ்த்துக்களை நம்ம சபை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்க உன்னத பார்த்து அப்படிங்கிற பாகத்துல இன்னைக்கு நம்ம 15வது பாகத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம். இன்னும் சரியா சொல்லணும்னா 6வது அதிகாரத்துக்குள்ள இன்னைக்கு என்னன்னா கவர் பண்ண போறோம். இது வரைக்கும் அதுக்கு எத்தனை அதிகாரங்கள் பார்த்துருக்கோம்? 5 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். 14 பாகங்களா பார்த்துருக்கோம். இன்னைக்கு 15வது பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். சோ இன்னைக்கு நம்ம எதை ஓரியன்டா பார்க்க போறோம் அப்படின்னா சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் மட்டும் நடக்கக்கூடிய உரையாடல் சம்பந்தமான விஷயங்களை தான் நீங்க பார்க்க போறோம். சோ அதன் அடிப்படையில நம்ம கடைசி வாரம் என்ன பார்த்து முடிச்சோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. இவரையில் சிநேகிதர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதாவது சபை உலகத்துக்கு கிறிஸ்துவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, கிறிஸ்துவுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கறது குறித்தான ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு புதிய காரியங்களுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்கள் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 4 மற்றும் 5ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்து சபையை குறித்தும் சபை கிறிஸ்துவை குறித்தும் அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு வர்ணனைகள் மூலமா சபையும் கிறிஸ்துவும் சொல்லிட்டு இருந்த விஷயத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த சில வாரங்களாக பார்த்தோம். உன்னத பாட்டோட அந்த டெப்த் கோர்னு சொல்லுவோம்ல, அடிநாதம், அது எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டா ஒரு குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தின ஒரு விஷயம். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனலான உரையாடல்களை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உன்னத பாட்டு அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். 1ஆம் அதிகாரம் பார்க்கும் போதே அதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுக்கறது, சபை, அதாவதுன்னா ஒரு சரியான புரிதலுமே எதுல கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டுல கத்துக்கலாம். இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஏறக்குறைய என்னன்னா ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சோ இந்த 2 அதிகாரங்களையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தபோது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பேசிக்கான நாலேஜ் என்னன்னா ஒருத்தர் அழகுபடுத்தி காட்டு. இன்னைக்கு அழகுக்கு இந்த உலகமா இருந்தாலுமே சரி யாரா இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கும். எப்படி முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போறோம் அப்படின்னா எப்படி கிளம்புவோம்? நல்ல டீசென்டா நீட்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி கிளம்பிப்போம். ஆனா நியாயப்படி நம்ம யாருக்கு அழகா தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை சார்ந்தவர்களுக்கு என்ன பண்ணும்? ரொம்ப அழகாவே தெரியும். ஏன்னா நம்ம தான் அவங்க கூட தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைஃபே மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு தான் அழகா தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்போது எந்த அளவுக்கு அழகா இருக்குன்றது தெரியல. ஆனா உலகத்துக்குள்ள போகும்போது எப்படி போகும்? ரொம்பவே பிளசண்டா போகும். இங்க அழகுன்றது உடல் சார்ந்து கிடையாது, மனம் சார்ந்ததே கூட. ரைட் தானே? இப்ப வெளியே போயிட்டு அப்படின்னா ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசும்போது எப்படி பேசும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா எப்படி பேசுவோம்? சிரிச்ச முகத்தோட. முகத்தை என்ன பண்ண மாட்டோம், சுளிக்க மாட்டோம், கோவப்பட மாட்டோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ரொம்ப பிரைஸ் பண்ணி அவங்களை துதி செலுத்தக்கூடிய விதமா தான் என்ன பண்ணுவோம். முகம் தெரியாத நபர்கள்ட்ட நமக்கு அவங்களால எந்த ஒரு பிரயோஜனம் இருக்குமோ இல்லாத தெரியல. பட் தொழில் காரணத்தினாலேயோ இல்ல பிசினஸ் ஓரியன்டாவோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, அவங்களுடைய கணத்தை என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவ் தான் நம்ம பேசுவோம். ஆனா குடும்பத்துக்குள்ள அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணுவோமான்னு கேட்டோம்னா நம்ம வெளியே போகும்போது ஒரு முகமா இருக்கும், வீட்டுக்குள்ள வந்தோன்னு அப்படியே வேற ஒரு முகத்தை வாங்கிட்டு தான் வரும். வெளியே போகும்போது எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுவோம், எல்லாரையும் கனப்படுத்துவோம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். ஆனா வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டோம், அந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டோம். ஆனா இந்த 4ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாருன்னா சபைகிட்ட ஒரு குறை இருந்தாலுமே கூட அந்த குறையை பெருசுப்படுத்தாம அந்த குறைய சபையோட நிறைவுகளின் வழியாக என்ன பண்ணிருப்பார், சுட்டி காட்டி அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பார். அதை சபை புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் சபையும் கிறிஸ்துவோட அழகை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு முன்னாடி சபையை சாட்சியா சொன்ன விஷயம் தான் என்னன்னா இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். சோ பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறது எங்க இருந்து தான் கத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து கிட்ட இருந்தும் சபை கிட்ட இருந்து மட்டும் தான் கத்துக்க முடியும். ஏன்னா அவங்க மட்டும்தான் பெஸ்ட் கப்பல். இந்த நம்ம உன்னத பாட்டுல பார்த்தோம்னா அதிகமான சம்பவங்கள் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சபைகிட்ட கேட்பாங்க, என் கடவுள் நேசர் எங்கே தோட்டங்களுக்குள்ள இருக்கிறார். அதே மாதிரி ஸ்திரீ எங்கன்னு கேட்டா அவள் மகா ரூபவதி லீலி புஷ்பங்களுக்குள்ள. சோ தோட்டங்கள் ஓரியன்டான விஷயங்கள் உன்னத பாட்டுல அதிகமா பதிவு பண்ணிருப்பாரு. பார்த்துருக்கோம், ரைட் தானே? ஒரு பரிமள தைலமா இருக்கட்டும், சுகந்த வாசனை வரக்கூடிய இடமா இருக்கட்டும், அடைக்கப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட தோட்டம் சொல்லி தோட்டத்தை குறிச்சு நிறைய பேசியிருப்பார். ஏன் தோட்டத்தை குறிச்சு உன்னத பாட்டுல இவ்வளவு அதிகமா பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உலகத்துல தேவன் ஒரு கப்பல இல்ல ஒரு குடும்பத்தை ஒரு தோட்டத்துல வச்சார். எங்க ஞாபகம் இருக்குங்களா? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எவ்வளவு வச்சாரு. அந்த தோட்டத்துல வச்ச அந்த லைஃப் அவங்களுக்கு எப்படி போயிருச்சு? ஒரு தவறான ஒரு ஒரு தவறான கீழ்ப்படுதல்களை போய் ஒரு தவறான வழிகளுக்குள்ள போய் மொத்த உலகத்திலே பாவம் வர யார் காரணமாயிட்டு? அவங்க காரணமாயிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு தோட்டத்துல உன்னத பாட்டுல ஒரு ஒரு ஃபேமிலி புரிஞ்சுக்கலாங்களா? யாரு கிறிஸ்துவாகிய
மணவாளனும் சபையாகிய மணவாட்டியும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஜோடி அல்லது இந்த கப்பல் வந்து உலகத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். எப்படி வழி நடக்கணும், யார் வழியில நடக்கணும், எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கறத வெளிக்காட்டுற விதமா அவங்க நடந்துகிட்ட ஒரு விஷயம் என்னன்னா என்டையர் உன்னத பாட்டு புக்குமே கூட. சோ இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கன்க்ளூஷன் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் குறைய வந்து எப்படி பாக்குறது. ஒரு வக்கீல் வந்து ஒரு குற்றவாளியை பாக்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வக்கீலும் குற்றவாளியுமா இருக்கக்கூடாது. ஒரு வக்கீல் வந்து ஒருத்தரை குற்றப்படுத்துறாங்கன்னா அதோட நோக்கம் என்னவா இருக்கும், அவர் எப்படியாவது என்ன பண்ணி ஆகணும், குற்றவாளி அப்படின்னு தீர்த்து ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கும். பட் ஒரு டாக்டர் ஒரு குற்றவாளி எப்படி பார்ப்பாரு, ஐ மீன் ஒரு நோயாளி எப்படி பார்ப்பாரு, அந்த நோய் என்ன பண்ணி ஆகணும், குணப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற டோன்ல தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவுமுறை இருக்கக்கூடிய சபையை கிறிஸ்து எனக்கு என்ன பண்ண முடியும், எப்படியாவது இந்த குற்றங்கள்ல இருந்தும் இல்ல இந்த அழுக்குகள்ல இருந்தும் இந்த அக்கிரமங்கள்ல இருந்தும் சபை என்ன பண்ணி ஆகணும், எப்படியாவது மீட்டுக்கணும் அப்படிங்கிறது யாருடைய மோட்டிவா இருக்குன்னு ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவின் மோட்டிவா இருக்கு. அதுல இருந்து வெளியே வந்த உடனே சபை கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்துவ பத்தி சொல்றது மட்டும் இல்ல, இப்ப சபையே உலகத்துக்கு முன்னாடி தன்னை என்னவா காட்டியாகும், கிறிஸ்துவாவே காட்டியாகும். கிறிஸ்துவ கண்ணு முன்னாடி காட்டினா மட்டும்தான் உலகத்துக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியும். வாய் மூலமா சொல்றதுனால மட்டும் கிறிஸ்துவ நம்ம புரிய வச்சிட முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. சோ கிறிஸ்துவ உணர்வு பூர்வமாகவும் சரி நம்ம கிரியையிலுமே வெளிக்காட்டக்கூடிய விஷயங்கள் தான் உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணாங்க, சபை முழுக்க பண்ணுனாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ரியாக்ஷன் உன்னதப்பட்ட 4ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து சபையை குறை சொல்லாத ரியாக்ஷன் தான் சபை முழுமையா சபையா மாறினதோட ஒரு விளைவு. சபை கிறிஸ்துவா மாறி உலகத்துக்கிட்ட தன்னை கிறிஸ்துவா காட்டுறதோட விளைவு, அதோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த 6ஆம் அதிகாரத்தோட தொடர்ச்சி. சோ கடைசிவா நம்ம எங்க முடிச்சிருக்கோம், உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட ஓப்பனிங் மட்டும் பார்த்திருக்கோம். சோ டீடைலா இன்னைக்கு உள்ள போயிடலாம். சோ நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். உன்னதப்பாட்டு 6ஆவது அதிகாரம் 1வது வசனம். உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். சோ உன்னதப்பாட்டு 6ஆம் என்ன சொல்றாங்கன்னா உன் நேசர் எங்கே போனார் அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் நமக்கு தெரியும். திரள் கூட்ட வகுப்பா இருக்கும் அல்லது சபையில் முழுவதும் வளராத நிலைமையில் இருக்கக்கூடிய சபை மக்களுக்கும் முதிர்ச்சி அடைந்த சபைக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தோட தொடர்ச்சியான 6ஆம் அதிகாரத்துல இப்ப என்ன கேக்குறாங்கன்னா உன் நேசர் எங்கே போனார் அப்படின்னா இப்ப திரள் கூட்ட வகுப்பா இல்ல அந்த வந்து அடித்தள நிலைமையில சபை மக்கள் விட்னஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் தான் யாரு, நேசர். நம்ம நேசிக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் யார் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு விட்னஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங் எந்த ஸ்ட்ராங்னா உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளின் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாங்களே என்ன பண்ணுவோம் அவர் என்ன பண்ணுவோம் நாங்க தேடுவோம் அப்படின்னா இந்த அளவுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் வர்றதுக்கு திரள்கூட்ட வகுப்பாருக்கு சபை எந்த அளவுக்கான ஒரு ஓட்டத்தை ஓடி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை அழைத்த அழைப்புக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையான ஒரு ஊழியர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான். உலகத்துக்கு கிறிஸ்து எப்படி ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாரோ இப்ப சபை எப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரோ கிறிஸ்துவ பார்த்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிறிஸ்து மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப காட்டுறதுக்கு கிறிஸ்து இங்க இருக்காரான்னு கேட்டா கிடையாது. சோ கிறிஸ்து மாதிரி ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்து காட்ட வந்திருக்கோம். சோ அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. சோ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா 2 கொரிந்தியர் 3:3 வாசிக்கும் போது ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய எப்படி இருக்கிறீங்களாமா, கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று எப்படி இருக்குதுங்களா, வெளியரங்கமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். சோ சொல்ல வர விஷயம் என்னன்னா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவ அப்படியே காட்டணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி அப்போஸ்தலனும் சரி எப்படி கிறிஸ்துவ உலகத்துக்கு காட்டினாங்களோ அந்த நிருபமாக இப்ப யார் இருக்கணும், இங்க நம்ம இந்த உலகத்துக்கு அங்க சபை காட்டினாங்க. எங்க உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவ சபைகளுக்கு அதாவது சபை மக்களுக்கு கண் முன்னாடி காட்டின ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னா உன்னதப்பாட்டுல பார்க்கக்கூடிய அந்த ஸ்திரீகளின் ரூபவதி அப்படின்ற கேரக்டர், இல்லைன்னா முதிர்ச்சி அடைந்த இல்லைன்னா ஏறக்குறை நிறைவேறி முடிந்த சபை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ நிருபமாய் தான் இன்னைக்கு நம்ம என்ன வந்து கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு முன்னாடியோ சபைக்கு முன்னாடியோ வாழ்ந்து காட்டினோம்னா மட்டும்தான் அது யாருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு பிரியமான வாழ்க்கையா இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் மற்ற ஜனங்களை சத்தியத்துக்குள்ள வழிநடத்துறதுக்கு ஒரு எப்படி இருக்கலாம், ஒரு நீதியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் யார் கடைசி காலத்தை வாழ போறது, யார் வாழ போறது,
சபை. சரியா சொன்னா அந்த நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழனா, கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை யார் வாழ வந்து நம்மளும் வாழ வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனோட வாசிக்கலாம். சோ அந்த வசனம் எப்படி முடிக்கிறான்னா, உன்னோட கூட நாங்களும் என்ன பண்ணுவோம், அவர் என்ன பண்ணுவோம், தேடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி இப்ப கிறிஸ்து யாருக்கு தான் நீடுன்னா சபைக்கு தான் வேணும். மனைவிக்கு தான் யார் வேணும், கணவன் இல்ல புருஷன் இல்ல மணவாளன் வேணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உங்க கூட சேர்ந்து நாங்களே என்ன பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், இந்த ஒரு விஷயத்தை தான் சபை 1ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே நாங்க ஓடி வருவோம் அப்படின்னா, இப்ப சபை உள்ள வந்து சபை தன்னுடைய ஊழியத்தை சரியா செஞ்சிருச்சு அப்படின்னாலே உலக மக்களும் சபையா மாறக்கான வாய்ப்புகள் என்ன கிடைச்சிடும், ஈஸியா போய் சேர்ந்துடும். அதுக்கு பிரயாசப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கு மட்டும்தான் இருக்கு, யாருக்கு மட்டும்தான் இருக்கு, சபையை அழைக்கப்பட்ட நமக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்னொரு வருஷம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா நீதிமொழிகள் 11ஆவது அதிகாரம் 30ஆவது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். சோ இங்க என்ன சொல்லிருக்காருங்களாமா, நீதிமானுடைய பலன் எப்படி இருக்குங்களா, ஜீவ விருட்சம் மாதிரி ஒரு விஷயம் மாதிரி. நீதிமானுடைய பலன் தான் என்னது, ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் ஏதேன் தோட்டத்துல போடாமே கூட அதை என்ன பண்ணிட்டாங்க, தேவதூதர்களை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இனி உள்ள யாராவது போய் அதை எடுக்க முடியாது. பட் இங்க ஒரு ஜீவ விருட்சம் இருக்குன்னா அது யார் மட்டும்தான், ஜீவ விருட்சம் கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும் என்ன கிடையாது, அது விருட்சம் மட்டும்தான். என்ன விருட்சம் கிடையாது, ஒரு விருட்சம் இருந்துச்சுன்னா அது கனி கொடுத்து அதுல இருந்த பழம் கீழே விழுந்து அதுல இருந்து இன்னொரு மரம் என்ன ஆகும், வெளியே போயாகும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீதிமான் தான் இங்க எப்படி இருப்பானுங்களாமா, ஜீவ விருட்சமா இருப்பாங்க. அவங்க ஜீவ விருட்சமா இருக்கிறக்கான ஒரே சான்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவனே என்ன உள்ள ஞானம் உள்ளவர். சோ நீதிமானுடைய பலன் எங்கதான் வெளிப்படும்னா ஆத்துமாக்களை. சோ உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய கிரியையினாலேயுமே கிறிஸ்துவை சபை உலக மக்களுக்கு காட்டின விதத்தினாலுமே கூட இன்னைக்கு மொத்த ஜனங்களை யாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உன் நேசர் எங்கே போனார். இப்ப நாங்க என்ன பண்றோம், உங்களை என்ன பண்றோம், வந்து நாங்க தேடி பாக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வாழ்க்கைய கிறிஸ்து கூட சபை கூட சேர்ந்து சபை மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா, கிறிஸ்துவை தேடி அவர் பின்னாடி போறக்கான வேலை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அடுத்த கட்ட காரியங்கள் என்ன நடக்குது அப்படி பார்க்கும்போது இப்ப வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆவது அதிகாரம் 2வது வசனம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். எங்க போயிட்டாருங்களாமா, தோட்டங்களில் மேயவும். இப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாருங்களாமா, இப்ப சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவ இல்ல சபை கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்கிறார். ரைட் தானே, கிறிஸ்து வந்து கதவை தட்டிட்டு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். இப்ப கிறிஸ்துவ காணும், அதனால சபை தேடிட்டு தான் இருக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சபை மக்கள் கேட்கிறாங்க, உன்னுடைய நேசர் எங்கே போனார், உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லு, நாங்களும் கூட வந்து என்ன பண்றோம், உங்க கூட தேடுறோம்னு சொல்லப்ப இப்ப சபை என்ன சொல்லுதுன்னா, தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போயிட்டார். அப்படின்னா இப்ப சபைக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும், கிறிஸ்து எங்க மட்டும்தான் இருப்பாரு, எங்கதான் இருப்பாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப கிறிஸ்து இருக்கிறத யாருக்கு தெரிஞ்சிருக்கு, சபைக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே சபை நேரா எங்க போயிருக்கலாம், அந்த இடத்துக்கு போயிருக்கலாம்ல. எதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ்? 5ஆம் அதிகாரம் உள்ளாவே சபை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவ தேடிட்டே தான் இருக்கிறாங்கன்னா அவர் இருக்கிற தெரியும், அவர் எங்கதான் இருப்பாரு, அவர் எங்க போயிருப்பாரு, தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் கந்தவர்க்க பாத்தியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, போயிருக்கான்னு சபை தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா சபை டைரக்ட் என்ன பண்ணிருக்கோம், அங்க போயிருக்கலாம்ல. இப்ப சபை போக முடியலன்னா காரணம் ஏன் சபைனால போக முடியல, நம்ம ஏதேன் தோட்ட கான்செப்டுக்கு போயிடும். இப்ப இவர் ஒரு தோட்டத்துல இருக்கிறார், இப்ப மணவாளன் எங்க இருக்கிறாரு, ஒரு தோட்டத்துல இருக்கா. இதுக்கு முன்னாடி ஃபெயிலியரான ஒரு தோட்டம் எங்க இருக்குன்னா ஏதேன் தோட்டம். ரைட் தானே, ஏதேன் தோட்டத்துக்கு வந்து ஆதாமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்களால திரும்பி உள்ள போக முடியுமா, அந்த தீய விருட்சத்தின் கனிய புசிக்கிறவங்க உள்ள போக முடியுமான்னு கேள்வி கேட்டா முடியாது. ஏன் முடியாது, அங்க வந்து கேருபீன்களை என்ன வச்சிருக்காரு, சுடர்வெளி பட்டயத்தோட முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காரு, யாரும் இதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு சீல் பண்ணி வச்சுட்டார். ரைட் தானே, ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு எப்பவுமே கிடைக்காதான், கிடைக்குமே கிடைக்காது, எப்ப கிடைக்கும்னா அவர் ஒரு நாள் வச்சிருக்காரு, அந்த பழத்தை புசிக்கிறதுக்கான குவாலிட்டி. ரைட் தானே, அந்த தகுதி யாருக்கு வருதோ, அந்த தகுதியை யார் ஏற்படுத்திக்கிறாங்களோ, தேவனுக்கு கீழ்ப்பிடிஞ்சு அந்த ஒரு வாழ்க்கையை யாருக்கு வாழ்ந்து காட்டுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் என்ன பண்ணுவேன், புசிக்க
கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப தோட்டம் இருக்கிற இடம் தெரியும். பட் தோட்டத்துக்கு போகணும்னா நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அவர் தோட்டத்துலதான் இருப்பார், நல்லாவே தெரியும், ரைட் தானே? பட் அந்த தோட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இல்லாம நம்மளால எங்க போக முடியாது, அந்த தோட்டத்துக்கு போக முடியாது. அது வரைக்கும் அந்த தோட்டம் சீல் பண்ணிதான் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு போற தகுதி என்னைக்கு வந்துருச்சோ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை யாரு எனக்கு புஷ்டியா கொடுக்க ரெடியா இருக்கிறது. சோ இன்னும் யாருக்கு அந்த தகுதி வரலைன்னா சபைக்கு என்ன வரல, அந்த தகுதி வரல. அந்த தகுதி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தோட இந்த தொடர்ச்சி. சோ இன்னைக்கு பார்க்க போற இந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னா மணவாட்டியாகிய சபை. என்ன தலைப்பு? சோ இவ்வளவு நேரம் சபை என்ன ஆகல, சபையா மட்டும்தான் இருந்தாங்க, முழுமையா மணவாட்டியா என்ன பண்ணல, சபை மாறல. 6ஆம் அதிகாரத்துல இருந்துதான் சபை என்னவா மாறிட்டாரு. சோ எக்ஸாக்டா இது எப்ப நடக்கிற சம்பவம் அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய சபை தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மணவாட்டியா கிறிஸ்து கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னன்னா இனி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சம்பவங்கள். சோ சபைக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு கிறிஸ்து எங்கதான் இருக்கிறார், தோட்டத்துல தான் இருக்கிறார். இருக்கலாம் தெரிஞ்சிருச்சுனாலே அதுக்கு போற வழி ஈஸியா அதுக்கான வேயை கண்டுபிடிச்சு போயிடலாம். சோ அவர் எங்க இருக்காரு போகும்போது தோட்டங்கள் அப்படிங்கறது எதை அடையாளப்படுத்தும்? தோட்டங்களில் மேயம். இங்க சிங்குலர்ல இருக்கா புளூரல் இருக்கு? புளூரல். தோட்டம்னா ஒண்ணுதான். தோட்டங்கள்னு சொல்லிட்டாலே தோட்டம்னால ஏதாவது அடையாளப்படுத்தும், சபை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். தோட்டங்கள்னு சொல்லிட்டாலே நிறைய சபை மக்கள், ரைட் தானே? வேர்ல்டுல இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயுமே கூட கிறிஸ்து ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கார்களாம். எதை தேடிட்டு இருக்கிறாரு? நம்ம ஒரு வசனோட வாசிக்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இந்த தோட்டம்ல எதை அடையாளப்படுத்துதுங்களாமா? 2 பேர் 3 பேர் எங்கே இருந்தா? எங்கே இருந்தா? சபையில இருந்தா நாங்க போடல. எங்கே 2 பேர் 3 பேர் ஒன்னா யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? எங்கே? அது எங்க வேணா இருக்கலாம், ரைட் தானே? இங்கதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த தோட்டம் எங்க வேணா இருக்கலாம். சோ கிறிஸ்துவை பேசக்கூடிய ஜனங்கள் இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் 4 சவத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டா உலகத்துல எங்க வேணா அவங்க என்ன இருப்பாங்க? அந்த இடத்துல யாரு இருப்பா? யாரு இருப்பா? பேசக்கூடிய ஜனங்கள் 1,00,000 பேர் இருந்தா அந்த 1,00,000 குரூப்புக்கு நடுவில் யாரு இருப்பாங்களா? ஆண்டவராக இயேசு. சோ அப்படிப்பட்ட ஒரு தோட்டங்களுக்குள்ளதான் யாரு பேசிட்டு இருக்கிறதுங்களாமோ? சோ சபை மக்களை லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம் கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணிருக்காங்களாமா? அவர் உட்கார்ந்து வெள்ளியை குடமிட்டு யார் சுத்திகரிச்சிருக்காங்களாமா? சோ எங்க 2-3 பேர் அவரை பத்தி பேச ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையான சத்தியங்களை சொல்லி கொடுத்து அவங்களை சத்தியத்துல வளர்க்கக்கூடிய வேலை யார் பார்த்துட்டு இருக்கிறது? சோ அந்த இடத்தை இப்ப யாரு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிட்டது? சோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை, லீலி புஷ்பம் நமக்கு தெரியும், ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர் எதாவது அடையாளப்படும், பரிசுத்தமான நிலவை. சோ தோட்டங்கள்ல இப்ப வளர்ந்திருக்கக்கூடிய லீலி புஷ்பம் என்ன கண்டிஷன்ல வந்துருச்சுங்களாமா? பரிசுத்தமான ஒரு நிலைமை வந்துருச்சு. அதான் என்ன, பூ என்ன ஆயிடுச்சு? வளர்ந்துருச்சு. வளர்ந்துட்டு அதை என்ன பண்ணிடலாம்? பறிச்சு அதை பர்பஸ்க்கு என்ன பண்ணிடலாம்? கொண்டு போயிடலாம். சோ இப்ப அந்த பூவை பறிக்க யார் வந்துட்டது? சோ தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் எங்க போயிட்டாங்களாமா? தமது தோட்டத்துக்கு. யாருடைய தோட்டத்துக்கு? அவருக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கு. இங்க எவ்வளவோ தோட்டங்கள் இருந்தாலும் அவருக்குன்னு பேசுறவங்க எல்லாமே யாருடைய தோட்டமா பண்ணுறாங்க? இந்த ப்ராசஸ் 2ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் போது ப்ளூரல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ளூரல்னா தோட்டங்கள் ஆரம்பிச்சு முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்பாங்க? தோட்டத்துக்கு முடிச்சிருப்பாங்க. சோ இங்க எத்தனை பேர் தனித்தனியா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் அவருடைய வார்த்தையில பேசுறதே கூட கிறிஸ்துவுடைய பார்வையில அது எல்லாம் அவருடைய ஒரே சரீரமா தான் யார் பார்க்கணும்? இங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்று ஆண் என்றும் இல்லை. எங்க எல்லாம் அவருடைய வார்த்தையை பேச ரெடியா இருக்காங்களோ அவரை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாம் ஒரே தோட்டம். எத்தனை தோட்டம்? ஒரே தோட்டம். இப்ப அந்த தோட்டம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? யாருக்கு தெரிஞ்சிருச்சு? சபைக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப சபைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறத சபை விட்னஸ் பண்ணுது. சபைக்கு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற சபை எப்படி விட்னஸ் பண்றாங்கன்னா இப்ப வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 3வது வசனம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்னா உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கோம். இங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். இந்த வசனத்தை அப்படியே 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். சோ இங்க என்ன சொல்லியிருக்காரு?
சோ என் நேசர் என்னுடையவர், நான் அவருடைய. இது எங்க சொல்லிக்கிற 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல. பட் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் என் நேசருடையவர், என் நேசர். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பொருள் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது ஒரு புரிதல், இந்த பொருளுக்கு தான் நான் சொந்தம் அப்படிங்கிறது ஒரு புரிதல். அப்படின்னா இந்த 2வது வசனத்துல சபை வந்து கனத்தை யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு கேக்குது. முழுக்க முழுக்க நான் ஒரு தவறு பண்ணலுமே கூட அந்த அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை மன்னிச்சு எனக்காக இவ்வளவு நாள் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கறதான் 2ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது என் நேசர் என்னவன், அவர் என்னோடவர், நான் அவரை கண்டுபிடிச்சே தீருவேன், அவரை நோக்கி நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் என் நேசருடைய. அப்படின்னா இப்ப நான் யாருடைய ப்ராப்பர்ட்டி? அவருடைய ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன, சபை தன்னை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் எல்லாத்துக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். என்னை பாடுபடுத்தினாலும் நான் ரெடி. யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளுக்கும் வரக்கூடிய அவமானங்களுக்கும் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் என்ன ஆயிட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன். இப்ப நான் யாருடைய ப்ராப்பர்ட்டியா மாறிட்டேன்? யாரு? நான் என் நேசருடைய. ரைட் தான், நான் அவருடைய ப்ராப்பர்ட்டியா மாறிட்டேன். இனி எனக்கு என்ன வந்தாலும் யார் பாத்துக்குவா? சோ இந்த 3ஆம் சொல்லும்போது நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். அவர் யாரை பார்த்துக்குவார்? என்னை அவர் நோடிப்பார். இனிமேல் அவர் என்னையை பார்த்துப்பாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் அப்படின்னா, இந்த 3ஆம் வசனத்தை சொல்லும் போது அந்த அம்மா தோட்டத்தை என்ன பண்ணிருக்க மாட்டார், மென்ஷன் பண்ணிருக்க மாட்டார். முதல் வசனத்தை சொல்லும் போது அவர் தோட்டங்களுக்குள்ளே மேய்கிறார், லீலி புஷ்பங்களை என்ன பண்றார், கொய்ய போறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்க ஒழிய தோட்டம் எங்க இருக்கு யாருக்கு தெரியல, சபை தெரியல. ஆனா இப்ப சபை சொல்ற விஷயம் என்னன்னா, நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். அவர் எங்க மேய்கிறார்? எக்ஸாக்டா அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளதான் மேய்கிறார் அப்படிங்கிற விஷயம் எப்பதான் தெரியும்? ஒருத்தர் பூ பறிக்கிறார் அப்படிங்கிற சம்பவம் எப்ப தெரியும்? இப்போ ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் விவசாயம் பார்க்க வயலுக்கு போறாரு அப்படிங்களேன், வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் எங்க போயிருக்காரு. ரைட் தானே, எங்க போயிருக்காரு? வயலுக்கு போயிருக்காரு, அறுவடைக்கு போயிருக்கிறார். ரைட், அப்படி தெரியல. ஆனா எக்ஸாக்டா அங்க என்ன வேலை பார்க்கறான்னு தெரியும். எப்ப தெரியும்? அந்த நபர் என்ன வேலை பார்க்கிறாருன்னு எப்ப நமக்கு தெரியும்? நம்ம அங்க போனாதான் தெரியும். எங்க போனா அவர் என்ன வேலை பார்க்கிறாருன்னு அங்க பக்கத்துல போய் நின்று பார்த்தா மட்டும்தான் என்ன தெரியும்னா அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு எக்ஸாக்டா தெரியும். முதல் வசனத்துல கிறிஸ்து எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு, பட் எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்றது யாருக்கு தெரியல, அங்க சபைக்கு தெரியல. ஆனா 3ஆம் வசனத்துல சொல்லுங்க என்ன சொல்றாங்களாமா, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? முதல்ல தோட்டங்களுக்குள்ள மேய்கிறார். 2ஆம் வசனம் என்ன சொன்னாங்க, தோட்டங்களுக்குள்ள மேய்கிறார். ஆனா 3ஆம் வசனம் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாக்டா அவர் எங்கதான் இருக்கிறாரு, லீலி புஷ்பங்கள் எங்க இருக்குதோ அங்கதான் யாரு இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த லீலி புஷ்பத்துல ஒண்ணா இப்ப யாரு மாறிட்டது? இப்ப யார் பக்கத்துல இருக்குது? யார் பக்கத்துல இருக்கிறார்? ஏன் பக்கத்துல இருக்கிறார்? இப்ப நான் பரிசுத்தமான நிலைமைக்குள்ள கிறிஸ்துவுக்காக சகலத்தை தாழ்த்தப்பட நிலைமைக்கு வந்தப்ப இப்ப நான் என்னவாதான் இருக்கேன். லீலி புஷ்பத்தை பார்த்துப்போம்ல, முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுனால என்னவாயிடும், அப்படியே சாஞ்சிட்டு இருக்கும். 1ஆம் அதிகாரத்துல பார்த்து முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு பக்குவமான நிலைமைக்குள்ள லீலி புஷ்பம் வந்துருச்சுனாலே அது தரைய பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ள என்ன இருக்காது, நான் பிளசண்டா இருக்கேன், நான் பரிசுத்தமா இருக்கேன் அப்படிங்கிற மேட்டின்மை யாருக்கு இருக்காது, சுத்தமாவே இருக்காது. சோ கிறிஸ்து கையில எல்லாத்தையும் சபை ஒப்பு கொடுத்துருச்சுனாலே இப்ப சபை என்ன கண்டிஷன்ல மாறிடுச்சுங்களாமா, லீலி புஷ்பம் மாதிரி மாறிடுச்சு. அப்படின்னா இப்ப சபை இருக்கக்கூடிய இடத்துல அது யார் இருக்கு, யார் இருக்கிறா? இனிமேலு இந்த கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம், எந்த கண்டிஷன் வந்தது, லீலி புஷ்பமா சபை முழுமையா மாறினதுக்கு அப்புறம், தன்னை உலகத்துக்கு முழுக்க முழுக்க தாழ்த்தினதுக்கு அப்புறம் கிறிஸ்துவ இனி இந்த தோட்டத்தை விட்டு யாரை பிரிக்க முடியாது, யாரை பிரிக்க முடியாது. இந்த தோட்டத்தை விட்டு கிறிஸ்து மேயக்கூடிய இந்த தோட்டத்துல இருந்து இந்த லீலி புஷ்பத்தை பறிக்கக்கூடிய உரிமை யாரு படுத்தாரு? பறிச்சுட்டாலே அந்த புஷ்பம் யாருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுக்கப்புறம் அது யாரு கவனம். சோ நம்ம ஒரு வசனோட வாசிச்சு பார்க்கலாம். ரோமர் 8ஆவது அதிகாரம் 38, 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எங்க போனதுக்கு அப்புறம் தோட்டத்துக்குள்ள போனது லீலி புஷ்பம் மாறி கிறிஸ்துவோடைய கையில அவர் கொய்யக்கூடிய அந்த மலர்களில் ஒன்னா என்னைக்கு சபை மாறுதோ அதுக்கப்புறம் என்ன முடியாது. அது மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ தூதர்களே ஆனாலும் சரி, அதிகாரங்கள், எந்த அதிகாரங்கள், அது உலகத்துல இருந்து வர அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்து வர அதிகாரங்கள் இருந்தாலும் சரி, எங்க இருந்து வர அதிகாரம் இருந்தாலும் சரி, சோ அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்கள் இருந்தாலும் சரி, வருங்காரியங்கள்
உயர்வு தாழ்வு எதுவா இருந்தாலும் சரி நம்மளை எங்க இருந்து பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பை விட்டு அவர் கைக்கு போயிட்டாலே நம்ம யாருடைய ப்ராப்பர்ட்டி தான். உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம நிலைமை இப்படித்தான் இருக்கும், பேலன்ஸ் இல்லாம, ரைட் தானே, முன்னும் பின்னுமா தான் இருக்கும். எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிறிஸ்துடைய கையில போயிட்டு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது யாருடைய கேர் ஆஃப்ல போயிடும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் யார் தான் போகுது? அவருடைய சரீரத்துல ஒரு அவயவமா போயிட்டா அவர் சரீரத்தை யார் பாதுகாத்துக்குவா? அவர் பாத்துக்குவார். சோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா இந்த லீலி புஷ்பம் யார் கையில போய் சேர்ந்தாங்க? யார் கையில? அவர் கையில போய் சேர்ந்தார். அவர் கையில என்னைக்கு போய் சேருதோ அதுக்கப்புறம் கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அப்படி பார்க்கும்போது உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமானவள். 4ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்து எப்படிதான் ஆரம்பிக்கிறார்களாமா? எப்படிதான் ஆரம்பிச்சார்? 4ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது என் பிரியமே எப்படிதான் ஆரம்பிக்கிறார்களாமா? இது வரைக்கும் அவர் பிரியமேன்னு சொன்ன வார்த்தை எப்படியா சபை என்ன பண்ணியா? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி இருக்கிற பாசத்துக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாசத்துக்கும் அந்த குழந்தை அந்த அம்மாவும் அப்பாவும் எதிர்பார்த்த மாதிரி வளர்ந்து நிக்கும் போது இருக்கக்கூடிய பாசத்துக்கும் உள்ள வித்தியாசம், ரைட் தானே? எப்பவுமே பிரியம் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே. வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தை தான் அந்த அம்மாவுக்கு உயிர், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மாக்கு அதான் உயிர். பட் அந்த அம்மா எதிர்பார்த்த மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து வச்சுன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி யாருக்கு இருக்கு? சோ கிறிஸ்து இங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாரோ யார்கிட்ட இருந்து? சபைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாரோ சபை இப்ப எதிர பண்ணார். கிறிஸ்து அவர் லீலி புஷ்பத்தை சபைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாரு. இப்ப சபை அதை யாரு கையில கொடுத்துருச்சு? கிறிஸ்துடைய கையில கொடுத்த உடனே கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நீதான் என்னது என் பிரியம், என் பிரியமே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல எப்படி ஆரம்பிக்கிறாரு? அடுத்த சாப்டர் போயிட்டார். அது என்ன 4ஆம் அதிகாரத்துல சபையை உடல் சார்ந்து என்ன பண்ணிருப்பாரு? வர்ணிச்சிருப்பார். அதான் உங்களுடைய தலைமுடி இப்படி இருக்கு, உங்க உதடுகள் இப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. பட் இங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் காரணம் சபை இப்ப என்ன ஆயிடுச்சு? மெச்சூர்ட் ஆயிடுச்சு. யாருடைய கையில போயிட்டாங்க? கிறிஸ்துடைய கையில போனதுக்கு அப்புறம் இப்ப சபை என்ன சொல்றாருன்னா நீ திர்ஷாவை போல எப்படி இருக்கீங்களா? சௌந்தரியம் அப்படிங்கிற திர்ஷாவை போல் சௌந்தரியம், சௌந்தரியம் புரியும், அழகை குறித்த ஒரு வார்த்தை. திர்ஷா அப்படிங்கிறது எதை அடையாளம்? திர்ஷா அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாகமத்துல நம்ம பின்னாடி போய் படிச்சு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சோ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மெயினா இந்த வசனத்துல கன்க்ளூட் பண்ண விஷயம் என்னன்னா இப்ப சபை எக்ஸ்ட்ரீமான அழகுல யார் கண்ணுக்கு தெரியும்? யார் கண்ணுக்கு தெரியும்? கிறிஸ்துடைய கண்ணுக்கு சபை இருக்கிற லீலி புஷ்பத்திலே பெஸ்டான லீலி புஷ்பம் யாருடைய கையில இருக்கு? கிறிஸ்துடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு லீலி புஷ்பம் வளர்ந்த நிலைமையில பக்குவப்பட்ட இருக்கிற சபை பயங்கர அழகா தெரியுதாம். அதாவது என்ன, அதோட அழகுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற மத்த எந்த அழகுமே என்ன கிடையாது. 5ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவ சபை சொன்னுச்சு, ரைட்டு தானே? அவர் 16 பேர்களில் அவரே என் நேசர் இவரே என் சிநேகிதர்னு சொன்ன மாதிரி இப்ப கிறிஸ்து சொல்றாரு இந்த உலகத்துல பெஸ்டான ஒரு அழகை கிறிஸ்து பார்த்தாருன்னா அந்த அழகு யாருடைய அழகு மட்டும்? சபையோட அழகு மட்டும்தான் அப்படிங்கறத என்ன சொல்ற. சோ இந்த அளவுக்கு அழகு சபைக்கு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சங்கீதங்கள்ல படிச்சிருக்கோம். சங்கீதம் 45வது அதிகாரம் 13, 14. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள். சோ 13ஆம் வசனத்துல சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்கிற அப்படின்னு பார்க்கும்போது ராஜகுமாரத்தி எப்படி இருக்காங்களாமா? எப்படி அழகோட இருக்கிறாங்களாமா? சரியா சொல்லு. ராஜகுமாரத்தி உள்ளாக. அப்ப இது வரைக்கும் வெளிப்புறமா நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது மேக்கப் போட்டு போறது, உலக ஜனங்களை பார்த்து சிரிக்கிறதா என்னது நிஜமான ஒரு அழகானு கேட்டா? நிஜமான ஒரு அழகானு கேட்டா கிடையாது. நம்ம உண்மையிலே நம்ம தான் அதுவானு கேட்ட நம்ம யாருங்கிறது எங்க பார்த்து பார்த்தா தெரியும்? 4 செவத்துக்குள்ள பார்த்தா தெரியும், ரைட்டு தானே? வெளியே போய் நம்ம காட்டுறது எதுவுமே, ஏன்னா 3வது நபரை பார்த்து அவங்களை பிரைஸ் பண்ணுவோம், அவங்களை மகிமைப்படுத்துவோம், அவங்களை கனப்படுத்துவோம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணவனையோ இல்ல மனைவியோ என்ன பண்ண மாட்டோம்,
அவங்களுக்குரிய கனத்தையோ அவங்களுக்குரிய மரியாதை பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் சபை என்ன பண்ணுச்சுன்னா உலகம் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பா பேசிடக்கூடாது, உலகம் என்ன பண்ணிடக்கூடாது, உலகத்துக்கு நான் தப்பானவளா தெரிஞ்சிடக்கூடாது, உலகத்துக்கு நான் தப்பான ஒரு விஷயத்தை காட்டிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நான் எப்படி என்ன பண்றேன். ஆனா அவர் சொல்லியிருக்காரு, நீங்க கிறிஸ்துவ கூட இருக்கணும் அப்படின்னா இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும், பகைக்கும். உலகம் இந்த நம்மளை பகைக்கல அப்படின்னா நம்ம யாரை பகைச்சிட்டு கொண்டு இருக்கோம். சோ அந்த இடத்தையெல்லாம் தாண்டி இப்ப சபை உள்ள வந்துருச்சுக்கலாம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண அளவு உள்ளவன் வந்துட்டாலே உலகத்துக்கு சபை எப்படிதான் தெரியும், எப்படிதான் தெரியும், அசிங்கமா தான் தெரியும். ரைட்டு தானே? இவங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவங்க எங்கேயுமே வர மாட்டாங்க. நம்ம ஒண்ணு கேட்டா இவங்க வித்தியாசமா ஒரு பதில் சொல்லுவாங்க. உலகத்தோட பார்வைக்கு நம்ம ஒரு அருவருப்பான ஜனங்களா, வேண்டாதவங்களா, விரோதிங்க மாதிரி தான் யாரு தெரியும். ஏன் நம்ம இப்ப யாருக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சோம், கிறிஸ்துவுக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சோம். ரைட்டு தானே? சோ இப்ப என்ன சொல்லுதுன்னா, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்குதுங்களாம். எப்படி இருக்குதுங்களாமோ? இப்ப சபை ஒரு Dress போட்டிருக்கு, அந்த Dress எப்படி இருக்குதுங்களாமோ? அதாவது கிறிஸ்துவ பத்தி சபை சொல்லிருக்கு, உங்களுடைய தலை எப்படி இருக்குது, தங்கமயமா இருக்குது, தங்கம் தெரியும். தேவனுடைய குணலட்சணங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். இப்ப அந்த குணலட்சணங்களை சபை வாங்கி என்ன பண்ணிருக்கலாம், ட்ரெஸ்ஸா போட்டு. சபையோட மொத்த உடையும் எப்படி இருக்குங்களாமோ? பொற்சரிகை இருக்கிறது. சித்திரன் தையலாடை தரித்தவளாய். சித்திரன் தையலாடைனா அநேக வேலைப்பாடு. யார் பார்த்த வேலை? கிறிஸ்து பார்த்த வேலை. நம்மளை யார் ரெடி பண்ணது? லேவியின் புத்திரன் என்ன பண்ணிருக்காங்களாமோ? சுத்தப்படுத்தி அவர் ஒரு பானை மாதிரி யார் ரெடி பண்ணியிருக்கிறார்? நம்மளை ரெடி பண்ணியிருக்கிறார். சோ சித்திரம் தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் என்ன பண்றோம்? எங்க வந்துட்டு போனோம்? யாரு ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப என்னவா வந்திருக்கிறாரு? அடிமையின் ரூபம் எடுத்து. ரைட் தான்? சகல அதிகாரங்களும் பொருத்தினவராக தான் யார் இங்க வந்திருக்காரு? அவர் வந்திருக்கிறார். இப்ப ராஜாவின் இடத்துக்கு கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்துல என்ன பண்ணுவாங்க? சோ 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சோம். நீ போய் தேடு, நாங்களும் என்ன பண்றோம்? நாங்களும் உங்களோட என்ன பண்றோம்? சேர்ந்து தேடுவோம் அப்படின்னா சபை என்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு ராஜாவின் இடத்தில் கூட ஆயத்தம் ஆகுதோ அன்னைக்கு கன்னிகைகள் எங்க வர ஆரம்பிச்சிருவாங்க, எங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த ட்ரெஸ் போட்ட அன்னைக்கு தான் ராஜாவுடைய கண்ணுக்கு யார் அழகா தெரியுமா? நம்ம எஸ்தர் புக் படிச்சிருக்கோம். அங்க நிறைய பேர் நின்னாங்க. சுயமரம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்கல்ல? நிறைய பேர் கன்னிகைகள் நின்னாங்க, அழகுபடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு வருஷம் ப்ராசஸ் போச்சு. ரைட் தானே? அவங்களை சுத்தப்படுத்துற விஷயம், அவங்களை அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் ஒரு வருஷம் எல்லாருக்குமே போச்சு. ஆனா ராஜாவுடைய கண்களில் யாருக்கு மட்டும் தயை கிடைச்சிச்சு அப்படின்னு யாருக்கு? எஸ்தருக்கு மட்டும் கிடைச்ச மாதிரி இங்க யாருக்கு மட்டும் தான் கிடைக்கும்? சபைக்கு மட்டும்தான் கிடைக்கும். சபைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பு யாருக்கும் போதுனா கன்னிகைகளுக்கும் இந்த ஒரு அழைப்பு என்ன பண்ணிட்டோம் போகுது. சோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ கன்னிகைகள் இருந்தாலுமே கூட கிறிஸ்துவுடைய கண்களுக்கு பெஸ்டான ஒன்னா யார் மட்டும்தான் தெரியும்? சபை மட்டும்தான். சோ அந்த அளவுக்கான ஒரு ஓட்டத்தை உலகமே கிறிஸ்துவ தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்து காட்டியிருக்கா? சபை என்ன பண்ணிருப்பாங்க? கடைசி காலத்துல வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தான் இங்க யார் அழைக்கப்பட்டிருக்கிறது? யார் அழைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இந்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வரணுங்கிறதுக்காக, இந்த ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, கிறிஸ்துவுடைய மனவாட்டியை நம்ம மாறணுங்கிறதுக்காக அவர் பட்ட பாடுகள். சோ நம்ம கொரிந்தியர்ல படிச்சிருக்கோம். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன இருக்காருங்களாமா? பாவமே அறியாத அவரை நம்ம நீதியாகணுங்கிறக்காக. யார் நீதியாகணுங்கிறக்காக? நம்ம அழகாகணுங்கிறக்காக, உள்ளாக பூரண அழகாகணுங்கிறக்காக, நம்மளுக்கு ஒரு பொற்சரியான உடை வேணுங்கிறக்காக, சித்திரன் தையலாடை நமக்கு கிடைக்கிறதுக்காக யார் கஷ்டப்பட்டு இருக்கிறது? கிறிஸ்து கஷ்டப்பட்டுதான் இந்த ட்ரெஸ் என்ன பண்ணிருக்காரு. சோ இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்ணி அந்த எஃபோர்ட் அவர் நினைச்ச மாதிரியே வந்துருச்சு அப்படின்னா சயின்டிஸ்ட கேட்டா தெரியும். ரைட்? சயின்டிஸ்ட குறித்து நம்ம படிச்சிருப்போம். சயின்டிஸ்டுங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடுவாங்க. பட் அந்த எஃபோர்ட்டோட சக்சஸ் அவங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த விஷயம் வெளியே வந்து ஜனங்களால அங்கீகரிக்கப்படும் போது மட்டும்தான். அது நடக்காத வரைக்குமே எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலுமே அந்த சயின்டிஸ்ட் என்னதான் சொல்லுவோம்? அன்சக்சஸ்ஃபுல் சயின்டிஸ்ட். ரைட் தானே? அன்சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டரை நம்ம ஒரு கேரக்டரை என்ன பண்ண மாட்டோம். சோ கிறிஸ்துவுடைய எஃபோர்ட்டோட சக்சஸை யார் தான்? சபை தான். சோ சபை கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு என்னைக்கு அழகா தெரிஞ்சோ அன்னைக்கு யாரே அவருக்கு அழகா தெரியுமா? கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை அன்னைக்கு தான் அவருக்கு எப்படி தெரியும்? அழகா தெரியும். கிறிஸ்துவுடைய வழியின் ஜீவன் என்னைக்கு தான் நிறைவு பெறும்? அன்னைக்கு தான். பிதாவிய தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னாலே அந்த நாள் என்னைக்கு தான்? ராஜகுமாரத்தை ராஜாவின் இடத்தில் அழகாய் கொண்டு வரப்படும் போது மட்டும்தான். அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவுக்கே ஒரு எப்படி சொல்லலாம்,
ஒரு சந்தோஷத்தை, பரலோகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் யாருக்கு? எந்த ஒரு தகுதியுமே இல்லாம, எந்த ஒரு எப்படி சொல்லலாம், எந்த ஒரு ஓட்டமே ஓடுற தகுதி இல்லாத ஜனங்களுக்கு தான் அப்படி ஒரு அழைப்பை யார் கொடுத்திருக்கிறது? பிதாவாகிய தேவனும் சரி, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ள விட்டார். சோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் யாரு கொடுத்திருக்கிறதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்க பட்சத்துல அந்த ஒரு ஓட்டம் இப்ப கிறிஸ்துவோட கண்களுக்கு எப்படி தெரிய இருக்கும் போது நம்ம உன்னத பாட்டுல 6ஆம் 4ஆம் படிச்ச முடியும். என் பிரியமே, நீ எப்படி என் கண்ணுக்கு தெரிய? நீ திர்ஷாவை போல சௌந்தரியம்னு ஆரம்பிக்கிற. சோ திர்ஷா அப்படிங்கிற வார்த்தை பைபிள் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது திர்ஷா அப்படிங்கிறது ஒரு நபரை குறித்து பைபிள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லக்கூடிய இந்த திர்ஷா அப்படிங்கிற இந்த வார்த்தை எதை அடையாளப்படுத்தும்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு, ஒரு பட்டணம், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊரை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த ஊர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இஸ்ரேல் ராஜ்யம் வந்து 12 கோத்திரமா இருந்துச்சு. ஞாபகம் ரைட் தானே? யார் வரைக்கும்? சாலமோன் வரைக்கும் 12 கோத்திரங்களும் எத்தனை எப்படித்தான் இருந்துச்சு? ஒன்னா இருந்துச்சு. சாலமோன் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த கோத்திரங்கள் எப்படி மாறுச்சு? 10 கோத்திரம் ஒரு பக்கம், அடுத்து 2 கோத்திரம் ஒரு பக்கமா மாறிச்சு. 2 கோத்திரம் யூதேயா மாதிரி இந்த பக்கம் போயிட்டாங்க. 10 கோத்திரம் எதை தலைநகரா வச்சிருக்காங்க? 10 கோத்திரம் எதை தலைநகரா வச்சிருக்காங்க? சமாரியாவை தலைநகரா வச்சிருந்தாங்க. ரைட் தானே? சோ எப்ப அவங்க சமாரியாவை தலைநகரா வச்சிருந்தாங்க? ஆரம்பத்திலே சமாரியா தான் அவங்களுக்கு தலைநகரா இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாம கிடையாது. எப்ப அதுக்கப்புறம் உம்ரின்னு ஒரு ராஜா வருவார். யாரு? உம்ரின்னு ஒரு ராஜா வருவாரு. அந்த ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு தலைநகரா மாறும் அப்படின்னு பார்க்கும்போது சமாரியா பட்டணம். அவர் வந்து ஒரு சமாரியா அப்படிங்கிற ஒரு மலையை விலைக்கு வாங்கி அதுல வந்து என்னத்தை பிக்ஸ் பண்ணுவார்னா ஒரு ராஜ்யபாரத்தை செட் பண்ணி இனிமேல் இந்த 10 கோத்திரம் எதாவது தலைநகரம் சமாரியா பிக்ஸ் பண்ணுவாரு. பட் இந்த உம்ரி அப்படிங்கிற ராஜா வர்றதுக்கு முன்னாடி தலைநகரா இருந்த ஒரு தேசம் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த திர்ஷா அப்படிங்கிற இந்த ஒரு தேசம். சோ நம்ம வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 33வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேலின் அனைத்தின் மேலும், எதின் மேலும்? மொத்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக எந்த ஊர்லங்களாமா? இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் எங்க ராஜாவா இருக்கிறார்? திர்ஷா அப்படிங்கிற ஊர்ல. இப்போ ஒரு புரிதல் கேட்கறது எப்படின்னா, ஒரு ஊர்ல வந்து ராஜாங்கம் எங்கதான் இருப்பார். இப்ப தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடுங்கிறது இஸ்ரேல் அப்படி வச்சுக்கோமே. இதுல வந்து ஹெட் குவார்டர்னு ஒன்று வரும். ரைட் தானே? முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஊர் எங்க இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர் எல்லாம் எங்க கேபிட்டலோ அங்கதான் இருப்பாங்க. தமிழ்நாட்டோட கேபிட்டலும் சென்னை. சோ அங்கதான் எல்லாருமே தமிழ்நாட்டோட தலைமைச் செயலமே எங்கதான் இருக்கும். அது மாதிரி இஸ்ரேல் கண்ட்ரியோட தலைமைச் செயலம் எங்கதான் இருக்குங்களா? திர்ஷா அப்படிங்கிற அந்த ஊர்ல. அது என்னது? ஆக்சுவலா ஆள் கிடையாது. அது என்னது? அது ஒரு ஊர். காரணம் என்னன்னா, ஏன் அந்த ஊரை ராஜ்யபாரத்துக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க? திர்ஷா அப்படிங்கிற ஊரை எதுக்காக ராஜ்யபாரத்துக்கு செட் பண்ணி வச்சிருக்கோம்? நம்ம எந்த ஊரை ராஜ்யபாரத்துக்கு சூஸ் பண்ணணும்? நிறைய ஊர் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிருக்கலாம். ரைட் தானே? அதே மாதிரி திருச்சியை சூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஏன் மெட்ராஸ் சூஸ் பண்ணோம்னா, அன்னைக்கு டைம்ல எல்லா இடத்துக்களுக்கும் மக்கள் போறதுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும்? அந்த இடம். ரைட் தானே? எல்லாரையும் தொடர்பு கொள்வதற்கு கன்வீனியன்டா இருக்கக்கூடிய எந்த இடமோ அந்த இடத்தை தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு முக்கியமான ஸ்தலமா என்ன பண்ணுவாங்க? சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா, அழகா இருந்த ஒரு இடமா, பார்க்கவே ரிச்சா இருந்த ஒரு இடம் தான் எந்த இடம் அப்படிங்கிற இந்த திர்ஷா அப்படிங்கிற ஒரு பட்டணம். அதுக்கு ஆதரவு இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம். அதுல 16வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 8வது வருஷம். யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டார். உம்முரிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ராஜாக்களுமே இஸ்ரவேலின் மேல் அரசாளன் அப்படின்னா எந்த ராஜ்யத்துல தான் இருக்கணும்? திர்ஷா அப்படிங்கிற ஊர் மேல ராஜாவானவங்க தான் என்னது? ராஜா. சோ இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜ்யபாரம் பண்றதுக்கு எந்த ஊர்ல ராஜாவாயிட்டாரு? சோ திர்ஷா அப்படிங்கிற ஊர்ல ராஜாவாயிட்டாலே அவங்க எல்லாமே எதுக்கு ராஜாவாயிருவாங்க? என்டையர் இஸ்ரவேலுக்கு யார் தான் ராஜா? இவங்க தான் ராஜா. சோ இந்த ஊர் எங்க இருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலா ஒரு புறஜாதிகள் பட்டணம். இந்த ஊர் ஆக்சுவலா யாருடைய பட்டணம்? ஒரு புறஜாதியோட பட்டணமா இருந்துச்சு. ரொம்ப ஒரு கொடூரமான மனிதர்கள் வாழ்ந்த பகுதி தான் இந்த பகுதி, இந்த திர்ஷா அப்படிங்கிற ஊர். ஆனா ஊர் எப்படி இருக்கும்? நம்ம லோத் ஹிஸ்டரி படிச்சிருக்கோம். ரைட் தானே? லோத் வந்து ஆபிரகாம் லோத்து டிராவல் பண்ணி போகும்போது வழியில சோதம் குமாரை பாப்பாங்க. ரைட் தானே? சோதம் குமாரை பார்த்து லோத்தோட கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு? பச்சை பசேல். சரியா சொல்லணும் அப்படின்னா அது வந்து எகிப்து தேசத்தை போலவும் அப்புறம் தேவனுடைய கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உள்ள இருந்த ஆளுங்க எப்படின்னா யாருக்கு தெரியும்?
லோத்துக்கு தெரியல. இங்கேயும் அப்படித்தான். இந்த திர்ஷா அப்படிங்கிற ஊர் வந்து எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலா ஒரு ராஜா சூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஊர் தான் இந்த ஊர் திர்ஷான்ற ஊர். ஆனா இது ஒரு புறஜாதி பட்டம். இங்க யாரு கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளை கேடு அங்க இல்ல. இந்த ஊர் எப்ப நம்ம கண்ட்ரோல், ஐ மீன் இஸ்ரேல் கண்ட்ரோல் எப்ப வந்துச்சு அப்படி பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 12வது அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட்டதுமான எத்திரியர், எமோரியர், கானியர், பெசிரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் உரிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, யோசுவா வந்து கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இங்க என்டர் ஆயிட்டாங்க. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஊரை கானானை யார் சொந்தம் கொண்டாடணும்? கானான் யாருக்கு சொந்தமான ஊரு? இங்க வந்து இந்த சம்பவத்துல கானான் யாருக்கு சொந்தமான இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா அவர் என்ன சொல்லி கூட்டு வந்த பாலும் தேனும் ஓடுற ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை யாருக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிதான் கூட்டு வந்தேன். பட் இவங்க வந்தப்ப இந்த ஊர்ல யார் இருந்திருக்காங்கன்னா, ஏத்தியர் இருந்திருக்காங்க, எமோரியர் இருந்திருக்காங்க, கானானியர் இருந்திருக்காங்க, பெர்சியர் இருந்திருக்காங்க, அப்புறம் ஏவியர் இருந்திருக்காங்க, எபூசியர். இந்த மாதிரியான ஜனங்கள் எங்க இருந்திருக்காங்க? அங்க இருந்திருக்காங்க. இந்த ஜனங்களை எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் அடிச்சு அங்க பட்டணங்கள், நிறைய பட்டணங்கள், இவங்க இருந்த ஜாதிகள் ரெண்டு தானே, பெரிய பெரிய ஜாதிகள். அங்க இருந்தபடி ராஜாக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க ரெண்டு தானே. அப்படி அடிச்ச ராஜாக்களை ஒருத்தர் யார் அப்படின்னா, அதே அதிகாரம் 24வது வசனம். திர்சாவின் ராஜா ஒன்று. போதும். அதுல யார் இருக்கிறாங்களாமா? யோசுவா அடிச்ச ராஜால திர்சாவின் ராஜாவும். சோ திர்சா அப்படிங்கிறது கானான்ல இருந்த ஒரு புறஜாதிகள் வாழ்ந்த ஒரு நாடு. ஆனா ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடு, அப்படி புரிஞ்சுக்கலாம். சோ அந்த ஒரு நாட்டை யார் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டது? யோசுவா கொண்டு வந்துட்டார். இஸ்ரேலுடைய கேர் ஆஃப்குள்ள யார் வந்து அந்த நாடு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் சுத்தி பார்த்தால எதுதான் பெஸ்டா தெரிஞ்சிருக்கு? அந்த ஊர் தான். அதனாலதான் எல்லாரும் எது மேல ராஜாவா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் அது மேலதான் என்ன பண்ணிருக்காங்க? பெஸ்டா தெரிஞ்ச திர்சா மேல என்ன ராஜ்யபாரம் பண்ணிருக்காங்க. பட் இங்க இருந்த ஜனங்கள்னா எப்படிப்பட்ட ஒரு ஜனங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். என்னாகும் 13வது அதிகாரம் 33வது வசனம். 33ஆம் வசனம் வாசிக்கும் போது இங்க என்ன சம்பவம் ஆக்சுவலா, இவங்க வேவ் பார்த்து வந்துட்டு அந்த ஜனங்களை பத்தி என்ன சொல்றாங்க? கானான்ல இருந்த மொத்த பேருமே எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்திருக்காங்களாமா? ஒரு ஜெயிண்ட் மாதிரி ராட்சச சந்ததிகள் எங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தேசத்தை தான் தேவன் யாருக்கு கொடுத்திருக்காருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய கையில கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி கொடூரமான ஜனங்கள் வாழ்ந்த ஒரு ஊர் தான் எந்த ஊர்? திர்ஷா அப்படிங்கிற ஊர். ஆனா ஊர் எப்படிப்பட்ட ஊர்? ரொம்ப சௌந்தரியமான, ரொம்ப அழகான ஒரு ஊரு. அதனாலதான் யாரு கேர் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு கேபிட்டலா இருக்கணும் எந்த ஊர் சூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஊரை நம்ம சூஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த சம்பவத்துல நம்ம டீடைலா பார்க்கலாம். பட் ஒரு ஹிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ரைட் தானே? ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, யோசுவா உள்ள போறாரு. எதுக்குள்ள போறாரு? கானானுக்குள்ள போறாரு. அது ஒரு புறஜாதி நாடு. அப்ப வரைக்கும் யார் போற வரைக்கும்? யோசுவா போற வரைக்கும் அது புறஜாதி நாடு. அங்க இருக்கக்கூடிய செழிப்பான நாடுகள்ல ஒண்ணுதான் என்ன நாடு? திர்ஷா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. ரைட் தானே? சோ இந்த கண்ட்ரி யார் ஜெயிச்சிட்டது? சோ அங்க ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவை கொன்னுட்டு அந்த ஊரை யாரு கேர் ஆஃப் பண்ணிட்டா? யோசுவா கேர் ஆஃப் பண்ணிட்டாரு. சோ இது ஒரு நிழலும் பொருளும் அப்படி நம்ம பார்த்தோம்னா யோசுவா யார் அடையாளப்படுத்தும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புறஜாதி கண்ட்ரி அப்படின்னா இந்த உலகத்தை அடையாளப்படுத்தும். அந்த திர்ஷாங்கிறது அழகான ஊர். ரைட் தானே? அழகான ஊர். ஆனா யாருடைய கேர் ஆஃப்ல இருக்கு? அந்த புறஜாதி ராஜாவுடைய கேர் ஆஃப்ல இருக்கு. சோ உலகம் தேவனுடைய படைப்பா இருந்தாலுமே கூட இப்ப யாருடைய கேர் ஆஃப்ல இருக்குது? சாத்தானுடைய கேர் ஆஃப்ல இருக்கு. இப்ப சாத்தானை ஜெயிச்சுட்டு திர்ஷாவை யார் கண்ட்ரோல் எடுத்துட்டது? யோசுவா கண்ட்ரோல் எடுத்துட்ட மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேல இங்க திர்ஷா மாதிரி இருக்கக்கூடிய சபை வந்து உலகத்தோட கேர் ஆஃப்ல இருக்காங்க. யாரோட கேர் ஆஃப்ல? உலகத்தோட. கிறிஸ்து என்னைக்கு சார்ஜ் எடுத்துட்டாரோ, கிறிஸ்துடைய அன்பு புரிஞ்சுட்டு இருக்கோம், அந்த திர்ஷா அப்படிங்கிற அந்த சபை வந்து யாரு கண்ட்ரோல் வந்துருச்சுங்களா? அன்னைக்கு எப்படி இஸ்ரேலோட கேபிட்டல் திர்ஷாவா இருந்துச்சோ, இந்த உலகத்தோட ரட்சிப்புக்கு மொத்த கேபிட்டலா கிறிஸ்து யாரத்தான் பாக்குறாரு? சோ சபை வழியாகத்தான் உலகத்துக்கு என்ன போகுங்களா? ரட்சிப்பு போகும். சபை வழியாகத்தான் உலகத்துக்கு என்ன போனா மீட்பு போகும். ரைட் தானே? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்க கிறிஸ்துவுடைய சரீரத்துல சபை என்னைக்கு இப்ப சேர்ந்துட்டோ அன்னைக்கு நம்மளே என்னவா மாறிடும்? கிறிஸ்துவா மாறிடும். ரைட் தானே? கிறிஸ்துவுடைய சரீரத்துல நம்ம அவயமா போய் சேர்ந்துட்டாலே நம்ம என்னவா மாறிடும்? சோ அவர் வழினா சபை என்னவா வழி? அவர் மூலமா சத்தியம் வருதுன்னா இனி உலகத்துக்கு யார் மூலமா போயாகும்? நீங்கள் தான் உயிரோடு அனுப்பப்படக்கூடிய நிருபமா இருக்கீங்கன்னு சொல்லிடுறோம். சோ இன்னைக்கு கிறிஸ்து செய்யக்கூடிய வேலை
வேலையைத்தான் யாரு பண்ணது. இதை அட்ரஸ் பண்றதுக்காக தான் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ திரிசாவை போல் எப்படி இருக்கிற, சௌந்தரியமா ஒரு கன்வீனியன்டா ஜனங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா யார் ஈஸி, உன் மூலமா கொண்டு போ. ஏன்னா நீ தான் என்ன ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு கரெக்டான ஒரு விஷயம். ரைட்டா? கிறிஸ்துவ உலகத்துல ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த சபை மட்டும்தான் சரியானா, அதை தவிர வேற யார் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, கிறிஸ்துவ ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகை நான் எங்க மட்டும் தான் பார்த்தேன். சோ இவ்வளவு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு அவர் சிம்பிளா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படி போகுது, என் பிரியமே நீ கிறிஸ்தாவை போல சௌந்தரியம். ஒரே வார்த்தை என்ன முடிச்சிட்டாங்க. ஒரு புறஜாதி கண்ட்ரியில இருந்தாலுமே கூட நீ உன்னை எப்படிதான் பார்த்திருக்கிற, நல்லா தான். சோ நம்மளை ஜெயிக்கிறதுக்கு, அதாவது யோசுவா அந்த திர்சாவை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ரைட்டு தானே? அப்படி கஷ்டப்பட்டு யோசுவா எது ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு புறஜாதி நாடா இருந்தாலுமே கூட, கொடூரமான ஒரு ஜெயிண்ட்டுங்க, ஒரு ராட்சசர்கள் வாழ்ந்த பூமியா இருந்தாலுமே கூட இப்ப வந்து தலைமையகமா எது மாறிடுச்சு. சோ இந்த ஜனங்களை எல்லாம் யாரு வெளியெடுத்து போட்டு அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த யோசுவா வந்து திர்சா வந்து என்ன விட்டார், வெளியெடுத்து போட்டுட்ட மாதிரி இன்னைக்கு நம்மள வந்து ஒரு கேபிட்டலா மாத்துறதுக்கு, இல்ல நம்மள வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனங்களா மாத்துறதுக்கு, இல்ல அந்த பரிசுத்த நகரத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மள இருந்து கிறிஸ்து எதெல்லாம் வெளியெடுத்து போட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இங்க எதையெல்லாம் வளர்ந்து எடுத்துருக்காங்களாமா? இப்பொழுதோ கோபம் சபையில என்ன போயிருக்கு இந்த நேரத்துல, எந்த நேரத்துல அந்த லேடி கிறிஸ்துவ சபை என்னைக்கு மாறிச்சோ அன்னையில இருந்து அந்த திரிஷால இருந்து ஒரு சில நெகட்டிவ் என்ன பண்ணும், அந்த அரக்கரெல்லாம் இருப்பாங்க, ஜெயிண்ட் எல்லாம் இருப்பாங்க. ஜெயிண்ட் என்ன பண்ணியாலும் வெளியே ஒவ்வொன்னா என்ன பண்ணும். யோசுவா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிச்சோம்ல, திர்சாவின் ராஜாவே என்ன பண்ணி ஜெயிச்சிருப்பார். ரைட் தானே? சோ ஜெயிச்சிட்டாலே அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்ல என்ன பண்ணியாலும் வெளியே எடுத்து போட்டாலும். சோ நம்மகிட்ட இருந்து, அதாவது திர்சாவாகிய சபையில இருந்து வெளியே எடுத்து போடப்பட்ட இல்ல எடுத்து போடப்பட்ட நெகட்டிவ் என்ன போகுது. ஃபர்ஸ்ட் கோபம், 2வது மூர்க்கம், 3வது பொறாமை, 4வது உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷம். நம்ம வாயிலிருந்து என்ன பிறக்க கூடாது, அப்ப என்ன மட்டும்தான் பிறக்கும், சத்தியம் மட்டும்தான் பேசும். ரைட்டு தானே? உங்க உதடுகள் அழகா இருக்குதுன்னு சொன்னாலே அந்த உதடுல இருந்து என்ன மட்டும்தான் வரும், சத்தியம் மட்டும்தான் வரும். சோ உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் யாரு விட்டுட்டதுங்களாமா? சபை எங்க இருக்கும் போது அந்த தோட்டத்துக்குள்ள சபை போயிடுச்சு அப்படின்னாலே இது எல்லாம் யார்கிட்ட இருக்காது, யார்கிட்ட இருக்காது, சபைகிட்ட இருக்காது. அப்படி இல்லாத பூவை மட்டும்தான் யாரு பறிப்பார், கிறிஸ்து பறிப்பார். ஒருவேளை நமக்குள்ள இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே சிம்பாலிக்கா பைபிள் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன, கிறிஸ்து இருக்கடா தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆனா அந்த தோட்டம் எங்க இருக்குன்னு, இன்னும் அந்த தோட்டம் நமக்கு இப்படித்தான் இருக்குது, சீல் பண்ணப்பட்ட ஒரு தோட்டமா இருக்கு. அங்க உள்ள போகாத வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு கிடைக்காதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கா, அதான் நம்ம திரிஷாதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் நமக்குள்ள இந்த ராட்சசர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறத யாரும் முடிவு பண்ணியா? இந்த ராட்சசர்களை இங்க வச்சுட்டு நம்ம ஒரு கேரக்டரா மாற முடியுமா ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா முடியாது. சோ அடுத்து நம்ம அதுல இருந்து எடுத்து போட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. எப்படி இருக்க கூடாதுங்களாமா? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாவே கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது. சோ சபை 5ஆம் அதிகாரத்துல அந்த ஜனங்கள் சபையை கஷ்டப்படுத்தாலும் கூட அவங்களுக்கு உண்மையான சத்தியங்களை யார் வெளிப்படுத்துறது, சபை அங்க வெளிப்படுத்தி காட்டினாங்கன்னா இன்னைக்கு கடைசி காலத்துல வாழக்கூடிய அவருடைய பிள்ளைகளை நம்மளும் என்ன முடியும், நம்ம வாழ்க்கை என்ன வந்துடக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் மட்டும் தான் வரணுமே ஒழிய உலகத்துக்கு பிரியமான வார்த்தைகள் எங்கே வந்துடக்கூடாது. சத்தியத்துக்கு புறமான விஷயம் யாரும் பேசக்கூடாது. சோ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், பழைய மனுஷனையும் அவருடைய செய்திகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், கலைஞ்சு போட்டணும். அதை கலைக்காம நம்மளால புதிய மனுஷன் என்ன பண்ண முடியாது, தரித்துக் கொள்ளவே முடியாது. அப்படிங்கறதையுமே யார்தான் வெளியெடுத்து போட்டிருக்கிறது. சோ அடுத்து அவர் செஞ்ச விஷயம் என்னன்னா, அதுலயே 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். சோ நம்ம அழிக்க வேண்டிய ராட்சசர்கள் யாரா இருக்காங்க? இங்க கீழே ஒரு 4 விஷயம் படிச்சோம். அதன் மேல என்ன சொல்றாங்கன்னா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இது எல்லாமே பூமியில் உண்டு பண்ணக்கூடிய அந்த அவயவங்களை என்ன பண்ணிருக்கலாம், அது எல்லாம் நமக்கு கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் உடம்புல இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணிடணும். சோ இது எல்லாம் திரிஷால தான் இருக்கு, திரிஷா புறஜாதிக்குள்ள இருக்குது. ஆனா அழகான ஒரு பட்டணம்,
தேவனுக்கு பிரியமான ஒரு பட்டணம். ஆனா உள்ள இருக்கிறதா எப்படிப்பட்ட ஆளுங்க? ராட்சசர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ராட்சசர்கள் எல்லாம் வெட்டி வீசாம இந்த திரிஷா கிறிஸ்துடைய கண்ணுக்கு என்னவா தெரியாது? சௌந்தரியமா தெரியாது, அழகா தெரியாது. இது அழகா தெரியணும்னா இந்த ராட்சசர்கள் என்ன பண்ணி ஆகணும்? வெளியே எடுத்து போடணும். அங்க யோசுவா அதை செஞ்சுட்டார், ரைட் தானே? நம்மளுடைய நீதியாகும் பொருட்டு, நம்ம அவருக்கு நீதியாகும் பொருட்டு, நம்ம பாவம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அவர் என்னவா இருக்கிறார்? சோ பாவமாகி இந்த ராட்சசர் அவர் கொண்டுட்டாரு. ஆனா கொண்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உயிர் கொடுத்துடக்கூடாது. நம்ம யார் கூட உயிர் கொடுக்கணும்? நமக்குள்ள கிறிஸ்துவ ஒருத்தர் என்ன பண்ணிட்டு உருவாயிட்டு இருக்காரு. அவரை உயிரோட கொண்டு வரதா யார் நம்ம பொறுப்பே ஒழிய செத்து போன ராட்சசர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? உயிர் கொடுத்துடக்கூடாது. அப்படி உயிர் கொடுக்காம இருந்தா தான் இந்த திரிஷா அப்படிங்கிற பட்டம் யார் கண்ணுக்கு அழகா தெரியும்? யார் கண்ணு? கிறிஸ்துடைய கண்ணுக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய ரிஸ்க் யாருக்கு எடுத்துக்காரு? நம்ம தீத்துல படிச்சிருக்கோம்ல, தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு? நம்மளை மீட்டுக்கணுங்கிறக்காக. எதுக்கு? நம்மளை மீட்டுட்டு நமக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்கணுங்கிறக்காக சகல அக்கிரமங்களை நம்மளை மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே இருக்காரு. சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ராட்சசர்களை வெளியே எடுத்து போடுறதுக்காக தான் அவர் எதுக்குள்ள போயிருக்கிறார்? எதுக்குள்ள போயிருக்கிறார்? மரணத்துக்குள்ள. அது எப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ள? ஒரு பாடுகளுக்குள்ளான ஒரு மிகவும் கொடூரமான, நம்மளால சகித்துக் கொள்ள நம்ம சிந்திக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ள யார் ஒப்பு கொடுத்திருக்கிறது? இந்த திரிஷாவை காப்பாத்துங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளவு விகாசம் என்ன பண்ணியிருக்காரு, அங்கப்பட்டிருக்கிறாரு. சோ அந்த கஷ்டத்தை சபை என்னைக்கு புரிஞ்சுக்குதோ அதுல சபை என்ன பண்ணாது? வெளியே வராது. சோ தன்னுடைய பூரண அழக யாருக்கு வெளியே காட்டிட்டாங்க? ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமைகள். சோ அந்த அழக சபை என்ன பண்ணுதுன்னா இப்ப யாரு காட்டிட்டு இருக்கிறாங்க? யாரு காட்டுறாங்க? கிறிஸ்துவ காட்டுறாங்க. சோ கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, என் பிரியமே நீ திரிசாவை போல எப்படி இருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எருசலேமை போல் வடிவும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. யாரு? சபை எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க? சோ அதுல சொல்றது என்ன அப்படி பார்க்கும்போது, எருசலேமை போல வடிவும். எருசலேமை போல் வடிவும்னா எருசலேமுக்கு ஏதாவது வடிவு இருக்கா? தனிவா எருசலேமுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வடிவு இருக்கான்னு கேள்வி கேட்டோம். சோ ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டோம். திரிஷா அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். திரிஷா அப்படின்னு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. யார்கிட்ட இருக்கிற வரைக்கும்? கிறிஸ்துவோட கேராப்ல இருக்கிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். ராஜருடைய கேராப்ல இருந்தா பேர் மட்டும் தான் என்ன இருக்கும்? சந்தோஷம் வச்சுக்கலாம். பேர் மட்டும் சந்தோஷம் இருக்கும். ஆனா வாழ்க்கையில் என்ன இருக்காது? சந்தோஷமே இருக்காது. யார் கையில போனாலும் சந்தோஷம் இருக்கும். சோ கிறிஸ்துவோட கேராப்ல போனதுக்கு அப்புறம் அந்த ஜனத்துக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சோ எருசலேமை போல வடிவம் அப்படின்னா எருசலேமுக்கு என்ன வடிவு இருக்கு? என்ன வடிவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். சோ எருசலேமுக்கு இருக்கக்கூடிய ஒரு வடிவுனா புரியுதுங்களா? வடிவுனா என்ன சொல்லலாம்? வடிவுங்கிறது என்னது? ஒரு அடையாளம் இல்ல, அதை புரிஞ்சுக்கிறது. ஒரு பானைனா எப்படி சொல்லுங்களா? இப்படி இருக்கும், ரைட் தானே? ஒரு பானைனா இப்படி இருக்கும், சதுரம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அந்த டிசைன் கரெக்டா சொன்ன, டிசைன் ஷேப் ரைட் தானே? எருசலேமுக்கு ஒரு ஷேப். எருசலேம்னு சொன்ன உடனே நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் 4:26 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எருசலேம்னால என்னதான் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவர். எருசலேம்னால என்னதான் அடையாளம்? சுயாதீனம்னா செல்ஃபா முடிவு பண்ணும். எருசலேம் ஒரு அடையாளமே என்னன்னா செல்ஃபா முடிவு பண்ணும். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் முடிவு எடுத்து அந்த முடிவு வந்து எருசலேம் என்ன பண்ணாது? வெளியே போகாது. இதுவரைக்கும் எருசலேம் வேற மாதிரியான முடிவுகளை எடுத்துச்சு. ஆனா கிறிஸ்துடைய அன்பை சபை என்னைக்கு புரிஞ்சுக்கிச்சோ அன்னைக்கு சபை ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, இனிமேல் எனக்குள்ள என்ன வராது? கோபம் வராது, மூக்கம் வராது, பொறாமை வராது, பொய் வராது, உலகத்துக்குள்ள போக மாட்டேன், பழைய மனுஷன் என்ன பண்ண மாட்டேன், தரித்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு சுயாதீனமா சபை முடிவெடுக்கும். எப்படி முடிவெடுக்குங்களாமோ? சுயாதீனமா. இதுக்கு சபையை யாரும் என்ன பண்ண வேண்டாம், போர்ஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நமக்கு எதுக்கு போர்ஸ் பண்ணணும்னா, பொய் சொல்லாம இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? போர்ஸ் பண்ணணும். பொய் சொல்றதுக்கு
அதுல நம்ம சுயாதீனமா இருக்கும். பொய் சொல்ற முடிவை நம்ம சுயாதீனமா எடுத்துக்கோ. அதை பத்தி நமக்கு எந்த கவலையுமே இல்ல. ஒருத்தரை பத்தின காசிப் பேசுறது, ஒருத்தரை குறை சொல்றதால நம்ம சுயாதீனமா எடுப்போம். ஆனா நன்மை செய்யறது நமக்கு என்ன இருக்காது. அவர் சொல்லி நன்மை செய்ய அவங்க அறிவில்லாதவங்க சொல்லி பாருங்க. அது மாதிரி நன்மை செய்யறவருக்கு நமக்கு என்ன இருக்காதுங்களா, சுயாதீனம் இருக்காது. ஆனா தீமை செய்யறதுக்கு நம்ம எப்படி இருப்போம், அறிவாளிகளா இருப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல சபை என்ன பண்ணாது, நான் தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படிங்கறத சுயாதீனத்தின் அடிப்படையில் அந்த முடிவு எடுப்பாங்க. யாரும் அவரை என்ன பண்ண வேண்டாம், போர்ஸ் பண்ண வேண்டாம். யாரும் சபையை சார்ந்து இருக்க வேண்டாம். சபை உறுதி அளிக்கும், நான் போய் சொல்ல மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். ஏன்னா எனக்காக ஒரு நினைவு இருக்காரு. நான் பாவங்கள்ல இருந்து வெளியே வரணுங்கிறக்காக, நான் அக்கிரமங்கள்ல இருந்து வெளியே வரணுங்கிறக்காக ஒருத்தர் என்ன பண்ணிருக்க எனக்காக மரணத்துக்குள்ள போயிருக்காரு அப்படின்னா அந்த அழைப்புக்கான மகிமைய, அந்த அழைப்புக்கான கணத்தை நான் கொடுத்தே தீர்வேங்கிற ஒரு சுயாதீனமான முடிவு யார் எடுத்திருப்பாங்க? நம்ம மத்தேயில படிச்சோம்ல, மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்படி இல்லாம கிறிஸ்துவை பின்பற்றணும் முடிவு பண்ணிட்டாலே நம்ம எதை வெறுத்தாலும் தன்னைத்தான். இன்னைக்கு பொய் சொல்லாம இருந்தா பாதிப்பு யாருக்கு? நம்மளை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தப்பா நினைச்சுக்கோங்க. ரைட்டு தானே? சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்கோ பிடிக்கல என்னதான் சொல்லியா, ஏன்னா நல்லா இல்லைன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்க. ரைட்டு தானே? அவங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இப்படிதான் சொல்லுவோம், பொய் சொல்லுவோம். ஆனா பொய் சொல்றது சரியா தப்பான்னு கேட்டா, ஆனா சபை தன்னுடைய சுய மகிமை என்னைக்கு விரும்பாம போகுதோ அன்னைக்கு என்னதான் சொல்லும், உண்மையதான் சொல்லும். தன்னைத்தான் வெறுத்து அவனவன் தன் செல்வை எடுத்து, அதனால வரக்கூடிய பாடுகளை சகிக்கிறதுக்கு என்னைக்கு ரெடியா இருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம யாரு பின்னாடி போக முடியும், கிறிஸ்து பின்னாடி போக முடியும். சபை இப்ப அதுக்கு என்ன ஆயிடுச்சுக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. எனக்கு நீ எருசலேமை மாறி சுயாதீனமா இனி நான் யாரு பின்னாடி தான் போவேன். சோ அந்த அழகு இப்ப யாருக்குள்ள வந்துருச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இனி நான் சொல்லணுங்கிற அவசியம் உனக்கு இல்ல. ஏன்னா இப்ப நான் யாரா மாறிட்டேன், கிறிஸ்துவா மாறிட்டேன். கிறிஸ்து எப்படி சுயமா தேவனுடைய மைண்ட்ல இருக்கிற விஷயத்தை ரீட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை செய்யறாரோ, அதே மாதிரி கிறிஸ்து இந்த இடத்துல தான் என்ன செய்வாரோ அதை மட்டும் யார் செய்வார். சபை செய்யக்கூடிய இடத்துக்கு யார் போயிட்டது, சபை போயிட்டாங்க. சோ அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இத சபை எப்படி செய்யுது அப்படின்னா, எதை உலகத்துக்கிட்ட பொய் சொல்லாம இருக்கிறது, கோபத்தை காட்டாம இருக்கிறது, பொறாமப்படாம இருக்கிற சாதாரண விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இத சபை எப்படி என்ன ஒரு மனநிலை இருந்து செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி முடிக்கிறாங்க. உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, என் பிரியமே நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவும் கொடிகள் பறக்கும் படையை போல எப்படி இருக்கீங்களோ. கெடியும்னா பயங்கர ஸ்ட்ராங்கா உலகத்தை எதிர்க்கணும் முடிவு பண்ணிட்டா, கொடிகள் பறக்கும் படைனா ஒரு ராஜா போருக்கு போறவரை எப்படி போவார், ஒத்தையா தனியா அப்படி போவாரு. அவருக்கு பின்னாடி அவருடைய மொத்த படைபலம் என்ன இருக்கும், பின்னாடி இருக்கும். அவர் வர்றதை பார்த்து இந்த படைபலத்தை பார்த்து அந்த படை வரக்கூடிய வேகத்தையும் அவங்களுடைய தைரியத்தையும் அவருடைய ஆக்ரோஷத்தையும் பார்த்தோம்னா ஆப்போசிட் நாடு என்ன ஆயிடும், அந்த அந்த அவங்க வரக்கூடிய வேகத்திலே எதிர் நாடு பயம் வரும். இன்னைக்கு உலகம் வந்து நம்மகிட்ட ஒரு விஷயத்த தவறான விஷயத்த சொல்ல வருதுன்னா சபையுடைய உறுதித்தன்மையை பார்த்தாலே உலகத்துக்கு என்ன வரும், அவனை பொய் சொல்ல கூப்பிடாத, அவன் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான்னு உலகம் சொல்லணும். அப்படி சொல்லுவான்னு ஒரு கேள்வி கேட்டா, ஆனா சபை இந்த பாயிண்ட்ல அப்படி நிக்குமா? உலகம் சபை பக்கத்துல என்ன பண்ண முடியாது, நெகட்டிவ்காக வரவே முடியாது. அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்க வரமாட்டான்னு உலகம் சொல்லணும். ரைட்டு தானே? நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா உலகம் சொல்லாது. அப்படிங்கிற கண்டிஷன்ல என்ன பண்ணிக்க கூடாது, சபை தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கும். என்னை உலகம் என்ன பண்ணாது, பழைய மனுஷன் நான் கலைஞ்சு போட்டுட்டேன், இனி அவனை என்ன பண்ண மாட்டேன், எடுத்து திரும்பி உடுத்த மாட்டேன். இப்ப நான் யாரை தெரிஞ்சிருக்கேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும். அந்த ஒரு உறுதித்தன்மையில இருந்து சபை என்ன பண்ணாதுங்களாமோ, என்ன பண்ணாது, வெளியே வரவே மாட்டேன்னு ஒரு பிடிவாதமா இருக்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியத்துல சபை என்ன பண்ணாது, வெளியே வரவே வராது அப்படிங்கிற யார் இங்க கிளியரா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தைரியம், இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தைரியம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம், ஒரு பிடிவாதம் கூட வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம், கணவனை மனைவிக்கு பிடிச்சிட்டாலோ இல்ல மனைவியை கணவனுக்கு பிடிச்சிட்டாலோ அவங்க ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தர் அந்த குடும்பத்துல என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. கணவனுக்கு இன்னொரு மனைவியவோ மனைவிக்கு இன்னொரு கணவனை என்ன பண்ண மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க, விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பிடிவாதம். இவர் எனக்கான, நான் அவளுக்கான, எங்க ரெண்டே ரெண்டு யாரும் என்ன உலகத்துக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது அப்படிங்கிற பிடிவாதம் வர்ற அளவுக்கு சபைக்கு இந்த அளவு வைராக்கி எங்க இருந்து வந்து பார்க்கும்போது, கடைசியா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, மரணமே நேரிடுகிறதுனாகிலும் என்ன சொல்றாங்க,
சபை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சாவே வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து பின்னாடி நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படி போறதுனால எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, மரணமே நேரிடுகிறது ஆயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். நம்ம எதை பார்க்க மாட்டோம்? ஐயோ சாவு வந்துருச்சே, அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், தப்பு சாகணுமேங்கிற சிந்தனை யாருக்கு வராது? அதுவே வரல அப்படின்னா நம்மளை திட்டுறதுனால சபை அவமானப்பட்டுருமா? எங்களை அவமானப்படுத்த போறாங்க சபை அவமானப்பட்டுருமா? பொய் சொல்ல சொன்னா சபை பொய் சொல்லிடுமா? சோ உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, ரைட் தானே? சோ அந்த ஒரு இடத்துக்கு சபை போனதுக்கு அப்புறம் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணலாம், உலகத்தை அவங்க ஜெயிப்பாங்க. எப்படி ஜெயிப்பாங்க? ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனம். அவங்க சும்மா ரத்தத்தை மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்படியே பாவ மன்னிப்பை வாங்கிட்டு போயிடலாம்னு சிந்தனை இல்லை. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவங்க எப்படி இந்த உலகத்தை தெரிவாங்களாமோ, சாட்சியான ஒரு விஷயமா நீங்களே அனுப்பப்பட்ட நிருபமா இந்த உலகத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி ஜெயிச்சதுனால தன்னுடைய அழகை யாரு காட்டியிருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு அழகை யாரு காட்டினா கிறிஸ்துவுக்கு யார் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருப்பாரு, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்திலே இவங்கதான் கற்புள்ளவர், உலகத்தால கரைப்படுத்தப்படாதவர், ஸ்திரீகளால கரைப்படுத்தப்படாதவர். யாருதான்? இவங்கதான். இவங்க மட்டும்தான் கிறிஸ்துவுக்கு திருச்சபையா மாறவும், 1,44,000 பேர்களாய் மாறவும், அவருடைய மனவாட்டியா மாறவும். அந்த சேர்ல, எந்த சேர்ல கிறிஸ்து உட்கார்ந்து இருக்க அந்த சேர்ல உட்கார அதிகாரம் பெற்றவங்க யார் மட்டும்தான்? இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு பிடிவாதம், இந்த ஒரு பிடிப்பிக்கம் மட்டும்தான். இது இல்லாம நம்மளால சபையை ஆகவே முடியாது. சோ இந்த வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு இவங்க எப்படி தெரிஞ்சாங்க, கிறிஸ்து இவங்களை எப்படி எல்லாம் பாராட்டினார், கிறிஸ்துவுடைய மனவாட்டி இவங்க எப்படி மாறினாங்க அப்படிங்கறத வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து சிந்திக்கலாம். கேட்ட சத்தியங்களை தேவன் நம்ம ஆசீர்வாதம் தருவாராக.